ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, அவசரப்பட்டு நான் சொல்கிறத கேட்காம போயிடாம நான் என்னதான் சொல்கிறேன்னு கேட்க வந்துவிட்ட உனக்காகவே இந்த நல்ல நாளிலேயே உன் கஷ்டங்களையெல்லாம் முடிச்சு வச்சு நாளையிலிருந்து நீ நினைப்பது அனைத்தும் நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருப்பேன். யாமிருக்க பயமேன்னு சொல்லிதானே நான் உன்னை வளர்த்திருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போது நீ கஷ்டத்தை அனுபவிக்கும் இந்த காலகட்டத்தில் நான் எப்படி உன்னை விட்டு விலகி போவேன்? இதோ நீ கூப்பிட்ட உடனே வேகமாக ஓடி வர தயாராகி நானும் உன் பக்கத்திலேயே வந்துட்டேன். ஆனால் நீ தான் நான் உன் பக்கத்தில் இருக்கேங்கிறத உணராமல் ஏதேதோ யோசனைகளில் என்னென்னத்தையோ யோசிச்சுட்டு கவலைப்பட்டுக்கிட்டு உக்காந்துருக்கேன். இப்போது எந்த விஷயம் உனக்கு வெற்றி அடையணும்னு நினச்சியோ, எந்த செயல் முழுமையான வெற்றியுடையதாக மாறணும்னு நினச்சியோ, அதை அப்படியே முழுவதுமாக வெற்றியுடையதாக மாற்றி நீ கேட்டதை உன் கைகளில் ஒப்படைக்கும் விதமாக தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ என்னை நினைக்க மறந்தாலும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். என்னை தினமும் மனசார நினைக்கிற உன் வீட்டில் நான் எப்போதுமே உனக்கு துணையாக வசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்றத நீ மறந்துட வேண்டாம் என் செல்வமே. இந்த பூமியில் நீ பிறந்த நாள் முதலே முன்னேறுவதற்காக போராடிக்கிட்டு தான் இருக்க. நீ பிறந்து இந்த மண்ணில் வந்து கீழே விழுந்த ஒவ்வொரு நிமிஷத்திலிருந்தும் தவழ்கிறதுக்கும், உட்கார்றதுக்கும், எந்திரிச்சு நிற்கிறதுக்கும், நடக்கிறதுக்கும், சாப்பிட்றதுக்கும், ஓடுறதுக்கும்னு ஏதாவது ஒரு முயற்சியை செஞ்சு அதுக்காக கஷ்டப்பட்டு போராடி தான் ஒன்னொன்னத்தையாக செஞ்சுக்கிட்டு இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாமே நீ நினச்ச உடனேயே நீ ஆசைப்பட்டபடி நடந்துட்டா வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாமல் அர்த்தமற்றதாக மாறிவிடும். அதனால தான் நீ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் முயற்சி செய்ய ஒவ்வொன்றையும் நான் உன் ஆசைப்படியே நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ எந்த நிலையில் இருந்தாலும் என் உதவியை பெற தயாராக இருந்தால் மட்டும்தான் என்னால் உனக்கு உதவி செஞ்சு நீ கேட்ட விஷயங்களையெல்லாம் உன் விருப்பப்படி நடத்தி கொடுக்க முடியும். இப்போது பல அற்புதங்களை நிகழ்த்தி உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எதிர்பார்க்கும் தகுதியை பெற்ற ஆளாக நான் இருப்பது போல நான் எதிர்பார்க்கும் எல்லா விஷயங்களையும் பெற்ற அன்பு பிள்ளையாக நீ இருக்கிறதால தான் நான் உன் மேலே நம்பிக்கை வச்சு நீ கேட்டதையெல்லாம் கொடுக்க வந்திருக்கேன் என் செல்வமே. உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் நீ முழுமையாக எனக்கு அர்ப்பணிச்சிட்டாலே மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு உன்னுடைய பயம்தான் உனக்கு முதல் எதிரியாக இருக்கு. சும்மாவே எதையாவது யோசித்து பயந்துக்கிட்டே இருக்காம, எந்த செயலையும் செய்யாமல் இருந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு தைரியமாக முயற்சி செய். சும்மாவே இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு அல்லது யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டே இருந்தீன்னா எந்த வெற்றிகளும் உன்னை நெருங்கவும் செய்யாது, உன்னுடைய இலக்கையும் நீ அடைய முடியாது. அதனால் நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம்னு தீர்க்கமாக தைரியமான முடிவெடுத்து நீ நினச்ச காரியத்தை செய்ய. உனக்கு நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்படியும் வெற்றிகள் உனக்கு கிடைக்கும்படியும் உன் அப்பன் முருகன் செய்ய போகிறேன். உன் பந்தோங்கிறது பல பிறவிகளின் தொடர்ச்சியாகத்தான் எனக்கும் உனக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இதற்கு முந்தைய பிறவிகளிலும் நீ ஏதோ ஒரு விதத்தில் என்னை தேடி ஓடி நாடி வந்துக்கிட்டு தான் இருந்திருக்க. அப்படி உன் மனசில் இருக்கக்கூடிய ஆழமான அன்பை புரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கான நல்லது செய்வதற்காக உன் கஷ்டங்களையெல்லாம் இன்றே கடைசி நாளாக மாற்றுறதுக்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். நீ எல்லாரிடமும் அன்பு காட்டு, ஆனால் ஒருபோதும் யாரையும் கடுமையான வார்த்தைகளால் கோபமாக பேசாதே. உனக்காக மட்டுமின்றி உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நீ பிரார்த்தனை செய்யும்போது அது நிச்சயமாக உன்னை உயர்ந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். உன் விருப்பப்படி உனக்கு பிடிச்ச விஷயங்களை எங்கே எப்படி என்ன வேண்டுமானாலும் செய்ய. ஆனால் நீ செய்கிறதையும் நீ செல்வதையும் எல்லா இடங்களையும் எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்ற ஞாபகம் எப்போதுமே உனக்குள்ளே இருக்கட்டும். நீ தவறான வேலைகளை செய்வதையும் தப்பான வழியில் போகிறதையும் நான் அனுமதிக்க மாட்டேன், நான் அதை ஒத்துக்க மாட்டேன்ற கவனத்தோட எல்லா விஷயங்களையும் சரியாக செய்து பழகு.
இந்த பிரபஞ்சத்தை ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு அனைத்தையும் ஆள்பவனாகவும் அனைத்தையும் ஆட்டுவிப்பவனாகவும் உன் அப்பன் முருகன் நான் தான் இருக்கேன். உன்னுடைய எல்லா குணத்தின் வடிவாகவும் நான் தான் இருக்கேன். உன் மனசுல வரக்கூடிய எல்லா உணர்ச்சிகளுக்கும் உந்து சக்தியாகவும் நான் தான் இருக்கேன். அதனால உனக்கே தெரிஞ்சு நடக்குதோ தெரியாம நடக்குதோ, உன் மனசுல உன் உடம்புல உன்னுடைய எண்ணத்துலன்னு உனக்கு இருக்கக்கூடிய எல்லா குண நலன் உணர்ச்சிகளுக்கும் காரணமாக இருக்கும் உன் அப்பன் முருகன் என்னுடைய பக்கம் உன்னுடைய கவனத்தை திருப்பு. எந்த மாயையும் உன்னை நெருங்கி ஆட்டி படைக்காம நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. காட்டில் பசியோடு அலையக்கூடிய விலங்குகள் போலதான் உன் மனசு. உன் மனசுக்கு உணவாக நீ எதை கொடுக்குறியோ அதை மட்டுமே அது சாப்பிட்டு அதோடைய தன்மையை வளர்த்துக்கும். விலங்குகள் எப்படி கண்ணில் படுறதையெல்லாம் சாப்பிட்டு தான் பசியை ஆற்றிக்கிறோமோ அதே போல் உன் மனசுக்குள்ள தோணுக்கிற விஷயங்களை எல்லாம் அது சாப்பிட்டு இரையாக்கிக்கிட்டு உன் மனசில் நினைக்கக்கூடிய எண்ணங்களையே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்கான வேலைகளை செய்யும். அப்படி நீ கெட்ட விஷயங்களை பற்றி நினச்சினா உன் மனசும் கட்டுப்பாடு இல்லாமல் தரிகட்டி ஓடி உன்னுடைய உடல் அங்கங்களை கெட்ட வழிகளில் செல்ல தூண்டும். அதாவது பொய் பேச சொல்லும், தப்பு செய்ய தூண்டும், தவறான பழக்க வழக்கங்களை செய்ய தூண்டும். ஆனால் உன் மனசை கட்டுப்படுத்தி நல்ல வழியில் நேர்மையான முறையில் உண்மையாய் பேசி ஒழுக்கமாய் வாழ நீ முயற்சி செய்யணும்னு மனசார நினைக்கும் போது எந்த பாவ காரியங்களையும் செய்யாமல் நீ சொர்க்கத்தின் பாதையில் வாழ முடியும். அதனால தான் மனசை எப்பயும் அமைதியாக வச்சுக்கோ. அதை ஆட்டி படைச்சு அலக்களிக்க நினைக்கும் போது மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் நினைன்னு நான் சொல்கிறேன். உன் மனசுக்குள் குடியிருக்கும் உன் அப்பன் முருகன் நானே உன்னை நல்வழிக்கு அழைச்சிட்டு போவேன். இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன்னை ஆட்டி படைக்கும் சக்திகள் எதுவும், உன்னை ஆட்டி படைச்சு வாட்டி வதைக்கிற மனிதர்கள் எதுவும் யாரும் இப்படியே இருந்துவிட போவதில்லை. எல்லாரையும் நீ கடந்து வந்துதான் ஆகணும். நீ எதுக்காகவும் தளர்ந்து போகாதே என் செல்வமே. உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ கஷ்டப்படும்படியோ கவலைப்படும்படியோ நான் ஒருபோதும் விட்டுட மாட்டேன். நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா காலம் கண்டிப்பாக மாறும். உன் கர்ம வினைகள் எல்லாமே முடிவதற்கான நேரம் வந்துருச்சு. எல்லா துன்பங்களிலிருந்தும் கூடிய சீக்கிரம் நான் உன்னை விடுவிக்க போகிறேன். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிற. உன் வாழ்க்கையில் சந்தோஷமான நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ என்கிட்ட வரும்போதெல்லாம் தற்காலிகமாக உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்காம அதை நானி வேரை கண்டுபிடிச்சு நிரந்தரமாக அதை அழிக்க முயற்சி செய்கிறேன். ஆனால் உனக்கு அது தெரியாமல் நினச்ச உடனே என்கிட்ட வந்து சொன்ன உடனே உன் பிரச்சனை முழுசாக தீந்துடணும்னு நினைக்கிறேன். அப்படி உடனுக்குடனே நான் செஞ்சேன்னா அது நிரந்தர தீர்வாக இருக்காது. எப்போவுமே உனக்கு தற்காலிக தீர்வை கொடுக்காம நிரந்தர நிம்மதியை கொடுக்கணுன்றதுக்காக தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஆணி வேரோட அழிக்க நான் முயற்சி செய்யும் போது உனக்கான நல்லது நடப்பதற்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகுது என் செல்வமே. முதல்ல சில விஷயங்கள் நான் சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஏற்றுக்கிறதும் உனக்கு கஷ்டமாக இருக்கலாம். நான் இருக்கேனா இல்லையான்ற எண்ணம் கூட உனக்கு வரலாம். ஆனால் உன் நம்பிக்கையும் பொறுமையும் நானும் உச்சகட்டமாக சோதித்து பார்த்துட்டு தான் உனக்கான நல்லதை செய்வேன். இதை மட்டும் நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து பயணம் செஞ்சினா உன் எதிர்காலம் நிச்சயமாக ஆனந்தமாக இருக்கும். பணக்காரவங்க எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கவும் முடியாது. ஏழைகள் எப்போதும் அழுது கொண்டும் இருக்கவும் போகிறதில்ல. ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் எல்லாருக்குமே சந்தோஷமும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் ஒரு பொதுவான விஷயந்தான். சந்தோஷங்கிறது நீ வாழ்கிற விதத்தில் தான் இருக்கே தவிர கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தில் இல்லை. என்ன கிடைச்சாலும் எது கிடைச்சாலும் அதை மனநிறைவோட மகிழ்ச்சியோட ஏற்றுக்கிட்டு வாழ்கிறத பொறுத்து தான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். நீ எப்போவுமே நதி போல நம்பிக்கையோடு ஓடிக்கிட்டே இரு. நதியின் கடைசியில் கடலில் போய் சேர்வது போல உனக்கான வெற்றி மாபெரும் வெற்றியாக உன் கைகளில் வந்து சேரும். பசியில் இருக்கிறவங்களுக்கு வயிறார உணவு கொடுத்தீனா, உன்னை விட எளியவர்களுக்கு உன்னால் முடித்த உதவிகளை நீ செஞ்சினா
அதுதான் உன் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய திருப்பம் நிறைந்த அற்புதமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போவுமே உன் கண்ணு முன்னால் இல்லாதவர்களும் இயலாதவர்களும் கஷ்டப்படுவதை வேடிக்கை பார்த்துட்டு சும்மாவே போகாமல் உன்னால் முடிஞ்ச தான தர்மத்தை செய். நீ செய்யக்கூடிய தானமும் தர்மமும் உன்னுடைய 7 தலைமுறைகளுக்கும் கவசமாக காக்கக்கூடிய விஷயமாக இருக்கும்ன்றத நீ மறந்துட வேணாம். எதை பார்த்தும் நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது. நீ என்கிட்ட வந்து கேட்டாலும் கேட்காட்டியும் உன் கோரிக்கைகளை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். இந்த மனித பிறவியில் உன் உடலுங்கிற ரதத்துக்கு உன் புத்தி தான் தேரோட்டி போல இருந்து அந்த புத்தியை ஆக்கிரமிப்பவனாக நான் இருக்கேன். அதாவது உன் உடம்பு ஒரு தேர்னு வச்சுக்கோ. அந்த தேரை ஓட்டுறது உன்னுடைய மூளை. அந்த மூளையில் நிரம்பி இருக்கிறது உன் அப்பன் முருகன். இப்போ புரியுதா? மூளையாகவும் மனசாகவும் உனக்கு நான் இருந்து எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். உன் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை நீ சந்திக்கும் போது உன் எதிரிகளும் துரோகிகளும் உன்னை தூண்டிவிட்டு கோபப்பட செய்தாலும் நீயாகவே உன்னை பலவீனப்படுத்தி பிரச்சனையில் போய் மாட்டிக்க கூடாது. அடுத்தவங்க ஏதோ ஒரு வகையில் உன்னை என்னவோ செய்ய முயற்சி செய்கிறாங்கன்னா ரொம்ப கவனமாக இருந்து கோபப்படாமல் அவசரப்படாமல் பதட்டப்படாமல் பொறுமையாக நீ அதிலிருந்து விலகி நிற்கணும். என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் நீ ஒருபோதும் யார்கிட்டையும் எதுக்காகவும் கோபப்படாமல் பொறுமையாக நிதானமாக அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள கற்றுக்கோ. நீ செய்யும் எல்லா தானங்களும் மற்றவங்களை வாழ வைக்கும். ஆனால் உன்னுடைய நிதானம் மட்டுமே உன்னை வாழ வைக்குங்கிறத நீ மறந்துட வேணாம். உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டு உன்னை ஒன்றுமில்லாதவனாக வச்சிருக்கனே நினச்சி வருத்தப்படாத. நான் உன்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட விஷயங்கள் மூலமாக உன் பாவமும் கர்ம வினைகளும் உன்னை ஆட்டி படைச்ச தீய சக்திகளும் விலகி போயிடுச்சு. இது எல்லாமே உன்னை விட்டு விலகணுங்கிறதுக்காக தான் ஒரு சில விஷயங்களை உன் வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கி வச்சிருக்கேன். இனிமே நீ கவலையை விட்டுட்டு சந்தோஷமாக இரு. உனக்கு தேவையான அனைத்தையுமே புதிதாக கொடுத்து சந்தோஷமாக உன் புது வாழ்க்கையை நான் தொடங்கி வைக்க போகிறேன். வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு பொருளும் செயலும் என்னால் உனக்கு கொடுக்கப்பட்டது. அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு உன் எதிர்காலத்தை பற்றி எதுவுமே யோசிக்காமல் என்கிட்ட விட்டுட்டு உன் வழியில் நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு. உன் பாரத்தை சுமப்பதற்கு உன் அப்பன் முருகன் எப்போதுமே தயாராக இருக்கேன். எதிர்காலங்கிறது உன்னுடைய கற்பனை தான். உன் எதிர்கால கனவுகளையும் உனக்கு இருக்கிற ஆசைகளையும் நனவாக்குவது என் கைகளில் தான் இருக்குன்றதை மறந்துடாத. என்னுடைய உண்மையான என் அன்பு பிள்ளையான உன்னுடைய எதிர்காலங்கிறது எப்போவுமே வளமானதாக செழிப்பானதாக இருக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். இந்த பணங்கிறது இருக்கிறவனையும் இல்லாதவனாக்கி அலைக்கழிக்கக்கூடிய சக்தி படைச்சதாக இருக்கு. உன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வமும் சந்தோஷமும் சிரிப்பும் புன்னகையும் எல்லாமே நான் தான் உனக்கு கொடுத்ததுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. இது மட்டுமல்ல, இன்னும் உனக்கான விஷயங்களை நிறைய அள்ளி கொடுக்க தயாராக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு தேவைப்படும் விஷயங்களையும் நீ எதிர்பார்க்கும் நற்காரியங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிச்சு உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நிச்சயமாக நான் செய்து முடிப்பேன் என் செல்வமே.